ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் கடவுள் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் அண்ட் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பர்கோலா பாலிகார்பனேட் ரூஃபிங் பத்தி பார்க்க போறோம். ஒரு வீட்டில் பால்கனியில நம்ம பண்ண போறோம். அந்த பால்கனிக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஷீட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கு சாலிட்ல டைமண்ட் ஷீட்னு. அதுல பல வெரைட்டிஸ் இருக்கு, அந்த நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம டிலாரா பிராண்ட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். டிலாராவோட டீலர்ஷிப் எடுத்து பண்றோம். இதுல நீங்க பார்க்கலாம், இது வந்து காம்பேக்ட். இது பாத்தீங்கன்னா காம்பேக்ட், இதுல நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இது வந்து எம்போஸ்ட் அப்படின்னு. அதே மாதிரி இதுல நிறைய டைமண்ட் ஷீட்ஸ்னு வெரைட்டி வந்திருக்கு. நிறைய கலர்ஸ் இதுல நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிராண்ட் பார்த்தீங்கன்னா டிலாரா பண்றோம். டிலாராவோட டீலர்ஷிப் எடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஷீட் பார்த்தீங்கன்னா 2mm டைமண்ட் ஷீட். இந்த டைமண்ட் ஷீட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து லான்ச் ஆகிருக்கு பென்சில் கிரேன்னு ஒரு கலர், அதுதான் யூஸ் பண்ண போறோம். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இது இந்த பிரான்ஸ், இதுதான் டைமண்ட் ஷீட். வந்து வெளியே பார்த்தீங்கன்னா மேல் பகுதி கிளாஸ் மாதிரி தெரியும், உள்ள பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் இப்படி தெரியும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்லயே வந்து சின்ன டைமண்ட் வரும், இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு பெரிய டைமண்ட். இது பார்த்தீங்கன்னா பெரிய டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா பெருசா தெரியும், பென்சில் கிரே. உள்பகுதி இப்படி இருக்கும், வெளியே பார்க்கும்போது இப்படி இருக்கும். இந்த டிலாரா இந்த ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. இப்போ நியூவா லான்ச் ஆன கலர் தான் இந்த பென்சில் கிரே. இதுதான் கஸ்டமரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம பண்ண போறோம். இந்த ஷீட் தான் யூஸ் பண்ண போறோம். பர்கோலா பாலிகார்பனேட் ரூஃபிங் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நார்மல் பாலிகார்பனேட்டுக்கும் பர்கோலா ரூஃபிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸ்டாண்டர்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வந்து பாலிகார்பனேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே பர்கோலாவா யூஸ் பண்ணும்போது 4:2 குறைஞ்சபட்ச சைஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் இன்னும் பெரிய பைப் போடணும் அப்படின்னா பெரிய சைஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா பொதுவாக 4:2 அதுல பாக்ஸ் போட்டாதான் வந்து அழகா அந்த பர்கோலா தெரியும். வந்து அதுதான் இந்த நார்மல் பாலிகார்பனேட் ரூஃபிங்க்கும் பர்கோலாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்கு இந்த ரூஃப் வந்து. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய ரூஃபிங் நம்ம பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த பென்சில் கிரே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. வந்து அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இவ்வளவு நாள் நம்ம ரூஃபிங் பண்ணியிருக்கோம், இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு. வந்து நல்லா இருக்கு பார்க்கும்போது. நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு. அதுவுமே நம்ம வீடியோல எடுத்திருக்கோம். அந்த மழை எப்படி கொட்டி அந்த சாரெல்லாம் போகுது, அந்த துளிகள், மழை துளிகள் இருக்கிற எல்லாமே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மேல் வியூல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான்
பர்கோலா ரூஃபிங் வரப்போகுது, பாலிகார்பனேட் போகுது. ஒர்க்கிங்கு தான் பண்ண போகிறோம். பர்கோலா ரூஃபிங் இங்கே போஸ்ட் வரும் 4x4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் 4x4 ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அப்படியே இந்த இடத்துல இந்த இதுக்கு கீழேருந்து இறங்கி இப்படி வரும். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 mm பிளேட் வந்து இங்கே கொடுத்துருவோம். 6x6 சைஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ட்ரில் பண்ணி 10 mm புல்லட் போல்ட் வரும், அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே தான் போஸ்ட் வந்து 4x4 வந்து நம்ம நிறுத்துவோம். இதுதான் 5 mm பிளேட் வந்து 6x6. இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு இங்கே ட்ரில் பண்ணிட்டு 10 mm புல்லட் போல்ட் வரும். இங்கே தான் 4x4 போஸ்ட் வரும். போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வெல்டிங் எல்லாம் பண்ணிட்டோம், புல்லட் போல்ட் பண்ணி இந்த போஸ்ட். அதே மாதிரி இங்கே இருக்க போஸ்ட்டும் வெல்டிங் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வரும், அதுக்குண்டான மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிட் வருது, டபுள் கிளிட் 4 mm திக்னஸ்ல. இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கே ட்ரில் பண்ணி இங்கேயுமே 10 mm புல்லட் போல்ட் வந்துடும். புல்லட் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 10 mm. இப்படி இந்த கிளிட்ல வச்சுட்டு அப்புறம் செவரில் வச்சு சுற்றியில் தட்டணும், உள்ள போயிடும். அப்புறம் ஸ்பேனர்ல டைட் வச்சோன்னா இருக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வச்சு தட்டினோன்னா உள்ள போயிடும். அதுக்கப்புறம் ஸ்பேனர்ல டைட் வைக்கணும். இந்த மாதிரி ஸ்பேனர்ல இப்படி டைட் வைக்கணும். இது நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்படிதான் பண்ணணும். கிளிப் மாட்டிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் டியூப்ல கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்த கிளிப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் கொடுத்துட்டு வரோம். வேணா ஃபைனல் இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பர்கோலா பாக்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. கிராஸ் பைப் போட ஆரம்பிச்சிட்டோம். கம்ப்ளீட்டா இங்க எல்லாமே அப்படியே வரும். சைஸ் வந்து மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டு வருவோம். பர்கோலா போட்டுட்டு வர்றோம். அங்கெல்லாம் போட்டாச்சு. இந்த பாக்ஸ் இங்க கொடுத்தா அதுக்கப்புறம் ஷீட் லேயிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபுல் வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
வெல்டிங் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே இழுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருந்து மேலே போவாங்க, இப்படி பண்ணக்கூடாது. அது மாதிரி பர்கோலா மேலே வந்து வெல்டிங் பண்ணக்கூடாது, இந்த ஷீட் லேயிங் பண்ண முடியாது. ஃபுல் வெல்டிங் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் டச் அப் பண்ணதுக்கப்புறம் ஷீட் லேயிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சரிஸ் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி இல்லைன்னா அந்த பிசுறு கொட்டிட்டு இருக்கோம், அப்புறம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா டேப் வச்சு எங்கெங்கே நம்ம ஹோல்ஸ் வருதுன்னு முன்னே கால்குலேஷன் பண்ணிடுவோம். அந்த இடத்துல எல்லாமே வந்து மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிட்டு வர்றாங்க. ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். எங்கே ஹோல்ஸ் வருதோ அங்கே மார்க் பண்ணிட்டு அப்புறம் ட்ரில் பண்ணணும். இந்த மாதிரி கீழே வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மேலே வச்சு இந்த அலுமினியம் ஃப்ளாட் எல்லாம் ஸ்க்ரூ பண்ண ரொம்ப கஷ்டம், ஸ்க்ரூ உடையும். சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இன்ச்சு பட்டா. ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ட்ரில் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷீட்ஸ் வந்து இங்கே தான் வச்சு கட் பண்ண போகிறோம். ஷீட்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இடத்த நல்லா கூட்டிடணும், எந்த டஸ்ட்டும் இல்லாமல். இல்லைன்னா ஏதோ கல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஷீட்டில் வந்து பஞ்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஷீட் வந்து ரிமூவ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக கூட்டி எடுத்துடணும். ஷீட் ரிமூவ் பண்ண போகிறோம். சாலிட் டயமண்ட் ஷீட், பென்சில் கிரே கலர் வந்து ஷீட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு மார்க் பண்ணுறாங்க. மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீட் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஷீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஸ்க்ரூ எங்கே பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வருவோம். அப்படியே அந்த மாதிரி 4 பக்கமும் கீழே இப்படி 4 பக்கமும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிமை எடுப்போம். ஷீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வர இடத்துல ஆக்சரிஸ் கொடுத்துருக்கோம். இங்கே தான் வந்து ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். சைடுக்கு அலுமினியம் ஃபிளாட் வரும், அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப காற்றா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நிற்கிறதுக்கு. கீழ் வியூவில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஷீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு இது பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம்.
மேல்வியூவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஷீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்டர்ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபிளாட் வரும், அதுக்காக ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அலுமினியம் ஆக்சரிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சிலிக்கானில் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வந்து ஃபைனலாக ரிமூவ். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக சிலிக்கான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக வந்துருக்கு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பென்சில் கிரே இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிச்சு, அந்த தண்ணி நிற்கிறது தெரியல. இதுவே ஒரு அழகாக இருக்கு. டைமண்ட்லாம் அழகாக தெரியுது, பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த செக்ஷன் அப்படியே உள்ள வந்திருக்கும். இங்கே வந்து அப்படி ஃப்ரண்ட் வியூ வந்து பாலிகார்பனேட் பர்கோலா ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு இந்த ஷீட்டுக்கு. தன்னால் ஏதாவது ஷீட் வந்து டேமேஜ் ஆகுது, ஏதோ ஒரு லீக் வருதுன்னா அது ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் JS.